புத்தகம் வாசிப்பதற்கும் ஆடியோ புத்தகங்களை கேட்பதற்கும் அதனதன் பலன்கள் உள்ளன. முதலில் புத்தகம் வாசிப்பதன் நன்மைகள் என்பதை நாம் கருத்தில் கொள்வோம். கவனம் கூடுதல். வாசிப்பது மனதை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. மதிப்பீடு திறன் வளர்ச்சி, அதாவது வாசித்ததை ஆழமாக அணுகி விமர்சனமாக சிந்திக்க உதவுகிறது. நினைவாற்றல் மேம்பாடு. எழுத்துக்களை பார்ப்பதால் தகவல் நம் நினைவில் நிற்கும். படைப்பாற்றல் வளர்ச்சி. சொற்களின் அமைப்பு, எழுத்தியல் தேர்ச்சி, கற்பனை சக்தி வளர்கிறது. கண்களின் பயிற்சி. திரையிலிருந்து விடுபட்டு புத்தகம் வாசிப்பது கண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்பொழுது ஆடியோ புத்தகங்களின் நன்மைகளை பார்ப்போம். செயல்களை இணைத்து செய்வதற்கு வசதியாகும். அதாவது நமது பயணத்தின் போது அல்லது வேலை செய்யும் போது, ஓடும்போது என்று கூட சொல்லலாம். அப்பொழுது நாம் அதை எளிதாக ஆடியோ வடிவில் கேட்டுக்கொள்ளலாம். கதைக்களம் அல்லது கருத்துக்களை உணர்வுடன் புரிந்து கொள்ளலாம். காரணம், பேசும் விதம் உணர்வுகளுடன் இருக்கும். கண்களுக்கு தளர்வு, அதாவது கண்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் சுலபமாக தகவல்களை பெறலாம். குறைந்த நேரத்தில் பல தகவல்கள். படிக்க நேரமில்லை என்றால் குறைந்த நேரத்தில் அதை ஒலி வடிவில் கேட்டுக்கொள்ளலாம். கதையை கதைக்களத்திற்கு ஏற்ப ஒரு நடிகர் அல்லது ஓரளவிற்கு அனுபவம் வாய்ந்தவர் படிப்பதால் உணர்வுபூர்வமாக அமைந்திருக்கும். இப்பொழுது நாம் எது சிறந்தது என்பதை பற்றி ஆராய்வோம். முகந்த அறிமுகம் தேவைப்படும் புத்தகங்கள் கணிதம், விஞ்ஞானம், புராணங்கள். இதனை வாசிப்பதே சிறந்தது. அறிவுசார் மற்றும் சுய முன்னேற்ற புத்தகங்கள் ஆடியோ புத்தகங்களாகவும் புத்தக வாசிப்பாகவும் இரண்டிலும் ஏற்கத்தக்கது. சாகசம், புதினங்கள், வரலாற்று கதைகள் இவைகளை ஆடியோ புத்தகங்களாக சிறப்பாக அனுபவிக்கலாம். நீங்கள் எந்த வகை புத்தகங்களை ரசிக்கிறீர்கள்? அதனை பொறுத்தே ஒலி வடிவமாகவோ அல்லது வரி வடிவமாகவோ நீங்கள் உங்கள் புத்தகங்களை தேர்வு செய்து கொள்ளலாம். இப்பொழுது ஒலி வடிவ புத்தகம், அதாவது ஆடியோ புக் என்பதை பற்றி மேலும் சில கருத்துக்களை இங்கு நான் கூற விரும்புகின்றேன். இதை பற்றி பேசும் பொழுது எனக்கு ஒரு பழைய நினைவு வருகிறது. எனது தாயார் நல்ல பல தமிழ் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் கொண்டவர். ஒரு சமயம் ரா கணபதி என்ற ஆசிரியர் எழுதிய சுவாமி என்ற பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் சரிதையை வாசிக்க முனைந்தார். அந்த புத்தகம் தமிழ் அகராதி போல அல்லது என்சைக்ளோபீடியா போல மிகவும் பெரிதாக இருக்கும். கிட்டத்தட்ட 960 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகம். அதனை வாசிக்கும்போது பற்பல சமயங்களில் என் தாயாருக்கு கண் சோர்வு, அதாவது அழற்சி ஏற்படுவதுண்டு. அச்சமயங்களில் என்னை வாசிக்கச் சொல்லி கேட்பார்கள். அதுதான் என் தாயார் அனுபவித்த முதல் ஒலி வடிவ புத்தகம் என்றே கூறலாம். ஒலி வடிவ புத்தகம் என்றால் நாம் எதையோ இன்டர்நெட்டில் டவுன்லோடு செய்து வாசிப்பதை மட்டுமே என்பதை கருத்தில் கொள்ளலாகாது. தமிழோ ஆங்கிலமோ படிக்க வேண்டுமென்றால் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு மொழி பயிற்சி அளிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த முறையை கையாளலாமே. அதாவது எந்த நல்ல புத்தகத்தை வாசிக்க விரும்புகிறீர்களோ அதனை உங்கள் பிள்ளைகளிடம் கொடுத்து வாசிக்கச் சொல்லி
அதனை ஒலிப்பதிவும் செய்யலாம். இதன் மூலம் நம் குழந்தைகளுக்கு மொழி வளமும் பேச்சு பயிற்சியும் உச்சரிப்பு திறனும் வளரும் என்பது திண்ணம்.